ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் காய்கறிகளை எப்படி விதவிதமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப குயிக்காக கட் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 2 விதமான டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று காய் சீவுறதை பயன்படுத்தி எப்படி காய்கறிகளை கட் பண்ணலாம், இன்னும் கத்தியை யூஸ் பண்ணி எப்படி காய்கறிகளை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி காய் சீவுறது எல்லார் வீட்லையுமே இருக்கும். இது என்னுடைய கல்யாணத்தப்ப எங்கள் அம்மா வீட்டு வரிசையாக எனக்கு வந்தது. ஸோ தூக்கி போட மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன் பழசானாலும். இது நான் புதுசாக வாங்கினது. பிளேடு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது தான் அதுலேயே இருக்கும். இதுதான் அது, இதுதான் அது. ஸோ நான் சொல்கிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் காய் சீவுறது வச்சுருந்தாலும் உங்களுக்கு பொருந்தும். நான் இந்த சவுண்டை கட் பண்ணலை, அந்த சவுண்டோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் சவுண்டை கட் பண்ணாமே இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா ஷார்ப்பு, இதில் நீங்கள் கேரட்டை நீல வாக்கில் வச்சு சீவனிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெலிசாக நல்லா நீட்டாக வரும். இது நீங்கள் அடிக்கடி நூடுல்ஸ் செய்யலாம், ஃப்ரைட் ரைஸ் செய்கிறீங்கன்னா இந்த மெத்தடை பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக நம்ம முட்டைகோசுன்னு சொல்லக்கூடிய கோஸை நம்ம இதில் சீவிக்கலாம். இந்த பிளேடில் சீவும் போது பார்த்தீங்கன்னா நல்ல பொடிசாக வரும், நம்ம பொரியலுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததாக இந்த பிளேடில் நம்ம இதை சீவணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைஸாக நீல வாக்கில் வரும். இப்போ இந்த மாதிரி இதை நம்ம ஃப்ரைட் ரைஸு இல்லைன்னா நூடுல்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக குடைமிளகா சின்னதாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. இது எங்கள் வீட்டில் காய்ச்ச குடைமிளகா, ரொம்ப பிஞ்சு தானாகவே விளைஞ்சி வந்துச்சு. சரி, வேற குடமிளகாய் இல்லைன்றதுக்காக அதை பறிச்சுட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ குடமிளகாயில் இருக்கக்கூடிய அந்த விதைகளை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த பிளேடை யூஸ் பண்ணி நம்ம சைட்லேருந்து ஆக்சுவலாக பட்டையாக வைக்காதீங்க, சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சீவணும் அப்படின்னா அழகாக உங்களுக்கு ரொம்ப மெலிசாக விழும். அதே மாதிரி நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து வெங்காயமே நம்ம இந்த பிளேடில் சீவலாம். நான் ஒரு பாதி வெங்காயம் மட்டும் உங்களுக்கு எடுத்து சைடில் இது பண்ணுறேன். அதாவது வெங்காயத்தை நம்ம சீவுற மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விதமாக வரும். உங்களுக்கு இதில் இந்த மாதிரி சைடில் வேர்ட்டிக்கலாக இந்த மாதிரி சைடில் அப்படி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பாதி பீசஸாக வரும். உங்களுக்கு பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு, ரொம்ப மெலிசாக அழகாக வந்துருப்போம். கத்தியில் கூட இந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக கட் பண்ணவே முடியாது. அதே இன்னொரு பாதி வெங்காயத்தை இந்த பிளேடில் கட் பண்ணுற பாருங்க, ரொம்ப பொடிசாக வரும். ரொம்ப சாப்டு ஆனியன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஆம்லேட்க்கு அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். கிரேவிக்கெலாம் இந்த மாதிரி ஆனியன்ஸ் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்துதான் கேரட்டை நம்ம முன்னாடி நீல வாக்கில் பண்ணோம் இல்லையா, அதே கேரட்டை சின்ன இதில் இப்படி இப்போ நேராக இப்படி வச்சு பண்ணிங்கன்னா அதே பிளேட்லேயே பொடிசாக வரும். நம்ம பொரியலுக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்ப எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கு பாருங்கள், பொரியலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள். அடுத்ததான் கத்தியை பயன்படுத்தி வெங்காயம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஸ்லைஸ் கட். இது இப்போ பாருங்கள் எப்படி அழகாக ரவுண்டாக கட் ஆகுதுன்னு. இதை நீங்கள் லேயராக ரவுண்டாக எடுத்துக்கலாம். எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், நல்லா கார்னிஷ்க்கு வச்சு பயன்படுத்திக்கலாம். இல்லைனா நீங்கள் பச்சி அந்த மாதிரிலாம் போட போகிறீங்கன்னா அது கூட பயன்படுத்திக்கலாம். இல்லை ஆனியன் ட்ரிங்க்ஸ் போடுறீங்கன்னா அது கூட நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வெர்டிக்கல் ஸ்லைஸ் கட்டு. இந்த மாதிரி நல்லா பொடிசாக கையை இந்த வாட்டத்தில் வச்சுக்கோங்க. அதாவது கத்தி நகத்தில் பற்றாத அளவுக்கு கொஞ்சம் அழகாக மூவ் பண்ணிகிட்டே போங்க. மறுபடியும் டேர்ன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஸ்லைஸ் கட் போடுங்க. இது உங்களுக்கு பிரியாணி இல்லைனா சாம்பார் இல்லைனா தயிர் வெங்காயம் பச்சடி போடுவோம் இல்லையா, அது கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததான் இன்னொரு ஸ்லைஸ் கட் ஹரிசாண்டல் ஸ்லைஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட்லேயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம பிரியாணிக்கு இல்லைனா சாம்பாருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். இது கார்னிஷ் கூட, அதாவது ஆஃப் ஸ்லைஸ் பண்ணுறது கார்னிஷ்க்கும் பயன்படுத்திக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முழு வெங்காயம் எடுத்துக்கலாம். ரொம்ப சாப்டு கட்டு, ரொம்ப பொடிசாக கட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் வெங்காயத்துக்கிட்ட கட் பண்ணிக்கங்க. அதை டேர்ன் பண்ணிங்க, அடுத்த ஆஃப் அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். மறுபடியும் அதை டேர்ன் பண்ணுங்கள், அடுத்த ஆஃப் கட் பண்ணுங்கள். மறுபடியும் அதை டேர்ன் பண்ணிங்கன்னா அடுத்த ஆஃப் கட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாகவே இப்போ உங்களுக்கு ஸ்லைஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்ல வெங்காயத்தை டைட்டாக பிடிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களால் கத்தியை நெருவுன்னு சொல்லுவாங்க, அதாவது செருக போட முடியுமோ அந்த மாதிரி ஃபுல்லாக ஷார்ப்பாக போடுங்க. போட்டிங்கன்னா ரொம்ப பொடிசாக வந்துடும். இப்போ நம்முடைய சாப்பு கட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இது ஆம்லேட்க்கு இல்லைனா கிரேவிக்கெலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்ததாக சாப்டு கட்டிங்கு ஆஃப் வெங்காயத்தை எப்படி அறியலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி நம்ம ஸ்லைஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி வெர்டிக்கல் ஸ்லைஸ்க்கு மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் நம்ம ரொம்ப கத்தி ரொம்ப ஷார்ப்பாக நம்ம வச்சு அரிஞ்சோம் அப்படின்னா நமக்கு சாப்டு கட் வந்துடும். ரொம்ப பொடிசாக வந்துடும் இந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைஸ் கட் தான் பண்ண போகிறோம். அதாவது நம்ம சட்னிக்கெலாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெங்காயத்தை 3ஆக கட் பண்ணி அதை மறுபடியும் சின்னதாக கட் பண்ணுறது. அதுக்கு அடுத்ததாக பெடல்ஸ்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், பூவோட இதழ் எப்படி இருக்கோ லேயராக அந்த மாதிரி இருக்கும். அது
இது எதுக்காக அப்படின்னா நம்ம பெடல் ஸ்கர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் போடுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஒன்று கார்னிஷ் பண்ணலாம், இல்லைனா வந்து பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அதே வெங்காயத்தை நிறைய வெங்காயம் கட் பண்ணிட்டேன். ஸோ அதே வெங்காயத்தையே நான் டைஸ் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது எதுக்காகனா இதுவும் அதே மாதிரி தான் பன்னீர் பட்டர் மசாலா இல்லைனா சட்னிக்கு போகிறதுக்கு கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு கட்டங்கட்டமாக வரும், லேயராக கட்டங்கட்டமாக வரும். ஸோ இது நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்துதான் கேரட்டை ரொம்ப பொடிசாக எப்படி பொரியலுக்கு கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். கேரட்டை முன்னாடியும் பின்னாடியும் வந்து அதை ரவுண்டாக வந்து கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டுடலாம். மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் சின்ன சின்ன ஸ்லைஸாக வேர்ட்டிக்கலாக வந்து போடலாம் இந்த மாதிரி. அதுக்கடுத்தது எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கடைசியாக வச்சுருக்கிறதையும் சேர்த்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது எல்லாத்தையுமே நம்ம சாப் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா பொடிசாக அருமையாக வந்துடும். ஸோ நம்முடைய கேரட் பொரியலுக்கு கேரட்டும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் தக்காளி சாறு வெளியில் வராமல் எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது இது பேர் டொமேட்டோ வெர்டிக்கல் ஸ்லைஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் ஹரிசாண்டலாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி வச்சு தான் கட் பண்ணுறேன். தக்காளியை ஃபஸ்ட்டு ரெண்டாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய தக்காளியை கத்தி நான் உள்ளே இந்த பக்கம் விடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக ஈஸியாக வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட சாறு வெளியில் வரல, சூப்பராக கட் பண்ணிட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கண்டிப்பாக 2 மைனஸ் கமெண்ட் கொடுப்பீங்க. ஒன்று கத்தியை ஷார்ப்பாக வச்சுக்கூடாதான்னு கேட்பீங்க. எங்கள் வீட்டில் 2 பசங்க இருக்காங்க. ஃப்ரூட்ஸ் எதாவது கட் பண்ணுறதுக்கு அந்த கத்தியை தான் உடனே போய் எடுப்பாங்க. அதனால கத்தியை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கையை தான் அடிபட்டுன்ட்டு நான் வந்து எப்பயுமே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய கத்தியை வந்து பயன்படுத்த மாட்டேன். அதுக்கு அடுத்ததான் இது வந்து என்னுடைய ஒர்க்கிங் ஏரியா. ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுப்பேன். ஸோ நான் எப்பயுமே காய்கறிகளை இந்த இடத்துல தான் வந்து கட் பண்ணுவேன். ரொம்ப க்ளீனாக இருக்கும். நான் எப்பவுமே அந்த பிளாஸ்டிக்கில் இல்லை மரத்தாலான அந்த கட்டர் போர்டை வந்து பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா வந்து அது என்ன மரத்தால் செஞ்சுருக்காங்கன்னு தெரியாது. இல்லைனா அது வந்து பிளாஸ்டிக் எப்பயுமே கட் பண்ணும்போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன துண்டு நம்ம உடம்புல வந்து டெய்லியுமே வந்து சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அது நல்லதில்லை. ஸோ அதனால் நான் அதை பயன்படுத்துறது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் தான் எங்கள் வீட்டில் நான் காய் கட் பண்ணுவேன், காய் சீவுவேன், எல்லாமே இப்படி பண்ணுவேன். ரொம்ப குயிக்காக, ரொம்ப சுலபமாக, எல்லாமே வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டுன்னா ஸோ ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.